அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான். இது வரைக்கும் நான் வெளியே ரொம்ப சொல்லாத ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோ பதிவுல எனக்கு வந்த கனவுகள், அதனுடைய பலன்களை பத்தி நான் சொல்ல போறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான எதுவும் கனவுகள் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு பாத்தீங்கன்னா கனவுகள் நமக்கு காலையில பாத்தீங்கன்னா மறந்து போயிடும் சில கனவுகள். அது பாத்தீங்கன்னா பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சில கனவுகள் எத்தனை வருஷமானாலும் மறக்காது. இதெல்லாம் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கனவுகளை கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கனவுகள்ல இருந்து இப்ப வரைக்கும் ரீசெண்டா வந்த கனவுகள் வரைக்குமே இந்த வீடியோ பதிவுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி எதுவும் கனவுகள் வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே ஹைப் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செம்பருத்தி பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி செம்பருத்தி பூ யாருக்கெல்லாம் கனவுல வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. எனக்கு செம்பருத்தி பூ 2-3 தடவை கனவுல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நல்லா பூத்து குலுங்குற மாதிரி செடியில நமக்கு அந்த கனவு வந்திருக்கு. இந்த கனவுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது, வீட்டுல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, கர்ப்பிணியா இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி பூ கனவுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு, மங்களகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிகப்பு நிற பூக்கள், அதுவும் குறிப்பா செம்பருத்தி பூக்களை நம்ம கனவுல பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி கனவுகள்லாம் எனக்கு அடிக்கடி வரும். உங்ககிட்டயும் நான் இதை கேட்கறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு செம்பருத்தி பூ கனவுல வந்திருக்கு, அதனால பலன்கள் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. நான் இந்த மாதிரி செம்பருத்தி பூ கனவுல கண்டதுக்கு அப்புறம் சில நல்ல நல்ல விஷயங்கள் என் லைஃப்லயும் நடந்திருக்கு. உங்களுக்கும் இது மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா மருதாணி பூ, மருதாணி இலையோ மருதாணி செடியோ இதெல்லாம் நம்ம பாக்குறது மகாலட்சுமி அம்சத்தை நம்ம குறிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மருதாணி பூ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பூன்னு சொல்லப்படுது. இதை நம்ம பர்ஸ்லயோ இல்ல நம்ம வைக்கிற நகைப்பெட்டிலையோ இல்ல பணப்பெட்டிலையோ வச்சோம் அப்படின்னா பணம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருதாணி பூ இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, சீதை வனவாசத்துல இருந்த போது அவங்க புலம்பல கேட்ட ஒரு செடி பாத்தீங்கன்னா மருதாணி செடி. அதனால சீதை வரம் கொடுத்தாங்க. நீ எங்கெல்லாம் இருக்கியோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும், லட்சுமி கடாட்சம் பெருகும், நீ உன்னைய வச்சிருக்கவங்க வீட்டுல எப்பவுமே செல்வ செழிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்களாம். அதனாலதான் மருதாணி மகாலட்சுமி அம்சமா கருதப்படுது. சோ இந்த மருதாணி பூ என் கனவுலையும் நல்லபடியா காட்சி கொடுத்துருக்கு. எனக்கும் லட்சுமி கடாட்சம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு, ஏற்கனவே இருக்குன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம அந்த லட்சுமி கடாட்சம் குறையாம நம்ம வீட்டுல சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி இது எல்லாமே சேரும் அப்படிங்கிறதுல திரும்ப திரும்ப கடவுள் நமக்கு உணர்த்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த கனவு மூலமா நான் உணர்ந்தது. அடுத்தது முக்கியமான ஒரு ஆள், நம்ம பாத்தீங்கன்னா தலைவர், உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவர், நம்ம ஜீவராசிகள் எல்லாத்தையும் படைச்ச நம்மளுடைய ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா கனவுல வர்றதுங்கிறது பெரிய புண்ணியம். இது அவ்வளவா நமக்கு ஈஸ்வரன் கனவுல வர்றதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ரொம்ப அரிதாதான் சில பேருக்கு வருவாங்க. எனக்கு நான் வழிபாடு, நான் சிவனை நம்பினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா எனக்கு சிவனுடைய கனவு லிங்கமா ஒரு 2-3 தடவை காட்சி கொடுத்திருக்காரு. இந்த சிவனோட லிங்கம் நமக்கு காட்சி கொடுக்கறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஏற்பட இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது, நமக்கு இருக்கிற சுமைகள்லாம் நீங்க போகுது, நம்ம வாழ்க்கையில கஷ்டம்னு அழுது புலம்புன விஷயத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. அவர் நம்ம கூட இருக்காரு, நம்மளை பார்த்துக்குவாரு அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் வராரு. அவ்வளவு சீக்கிரமா பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் யாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டாரு. உங்கள எத்தனை பேருக்கு சிவபெருமான் சிவலிங்கமாகவோ இல்ல ஈஸ்வரனாகவோ காட்சி கொடுத்திருக்காங்க, இல்ல பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சிவபெருமான் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிறத, ஏன் இவரை பெரிய கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லாங் வீடியோ நாளைக்கு இல்ல திங்கட்கிழமை கண்டிப்பா வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஸோ ஈஸ்வரன் யார் கனவுல வந்திருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாங்கல்ய வரம் அருளக்கூடிய, குழந்தை பேர் வரம் அருளக்கூடிய துர்க்கை அம்பாள். இவங்க தான் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பெண்ணா, நான் அப்போ துர்க்கை வழிபாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையா பட்டுப்பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அழகா என் வீட்டுக்கு எனக்கு மாதுளம் பழம் கொடுத்தாங்க. இந்த கனவை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பையன் பிறந்தான். ஸோ இந்த கரு தரிச்சதே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு
ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களால தான் எனக்கு கிடைச்சது நான் ரொம்ப நம்புவேன். ஸோ அதை பற்றின வீடியோ வேணா கேளுங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இருக்கும் இந்த கனவு. இன்னமும் நினைச்சாலும் அப்படியே வந்து நேர்ல வந்த மாதிரியே இருக்கும். அடுத்தது நம்ம வாராகி அம்மன் கனவுல யார் கனவுல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து வாராகி அம்மனுடைய சர்ச்சைக்கான விஷயங்கள்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா யூடியூப்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வழிபட்டேன், நான் வந்து வணங்குவேன், உனக்கு யார் எது சொன்னாலும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வணங்கினேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெட்டியில வந்து வாராகிய வந்து நான் பார்சல் பண்ணி யாரோ வந்து அனுப்பிடுறாங்க என் வீட்டுல இருக்கிற வாராகி அம்மனை. ஆனா அவங்க என் கண்ணில் பட்டு இது வந்து நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து பெட்டி எடுத்துட்டு போனவங்க, இந்த சிலையை நாங்க எடுத்துட்டு போக மாட்டோம், நீங்க தான் வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. அந்த கனவு என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இன்னமும் அதிகமா நான் வந்து வாராகி அம்மனை நம்ப ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா நம்ம விட்டு போமாட்டேன்னு சொல்ற ஒரு தெய்வம் வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்கள எப்படி மற்றவங்க பேச்சுறதை கேட்டு நம்ம வந்து வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு இன்னமும் முழுசா நம்பினேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த சர்ச்சை பேச்சுக்கெல்லாம் நான் வந்து இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்கள்ட்ட சொன்ன அந்த வாக்குக்கு இன்னமும் எனக்கு ஆழமான அர்த்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கனவு வந்து இருந்தது. சிவபெருமான் மாதிரி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிறைய வந்து சூடி அழகா வந்து நமக்கு படை தளபதி எப்படி வந்து ஈஸ்வரன் வந்து அர்த்தநாரீஸ்வரரா இருக்காரோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அசுரமுகத்தையும் தேவ உடலையும் கொண்ட ஒரு அற்புதமான கடவுள், நமக்கு நன்மை செய்யக்கூடிய கடவுள் வாராகி. அடுத்தது என்னுடைய இஷ்ட தெய்வமான நாகமணி தேவி அம்மன். இவங்களுக்கான ஒரு பிளேலிஸ்டே நான் உருவாக்கி வச்சிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அமாவாசை வழிபாடு பார்த்தவங்களுக்கு நாகமணி தேவி கோவில் போறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் போகும்போது ஆரம்பத்துல வந்து குழந்தைக்காக நான் ரொம்ப வேண்டும் போது ரொம்ப நிறைய சோதிச்சாங்க. அப்ப வந்த கனவுல இந்த கோவில்ல ஒரு நெல்லி மரம் இருக்கும், இங்க வந்து நீ விதை வச்சு விதைய விட்டு தண்ணி ஊத்தி நல்லா ஊனு செடி முளையும் சொல்லி அங்க இருக்கிற ஒரு தம்பி வந்து சொன்ன மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. நான் இதை வந்து கேட்கும் போது நெல்லி மரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ராகு சிலையை வந்து வச்சிருப்பாங்க. அந்த நாகத்துக்கு வந்து நாகர் வச்சிருப்பாங்க, அந்த நாகருக்கு வந்து நீ வந்து அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அபிஷேகம் வந்து என் கையாலேயே நான் பண்ணேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து குழந்தை பேரு கிடைச்சது. ஸோ இந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா யோகி பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த கனவு. அதுக்கப்புறம் என் கனவுல இவங்களும் வந்து அடிக்கடி வருவாங்க. நம்ம சேனல் பாக்குறவங்களுக்கு தெரியும், பசுமாடு வந்தாலே நான் அதுக்கு ஒரு ரீல்ஸாவது போட்டுருவேன், இல்ல அது அவங்கள பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உயிரினம் கோமாதா. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவுல வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இப்ப ரீசெண்டா முந்தா நாள் எப்படி வந்தாங்க அப்படின்னா, பூம்பும் மாட்டுக்காரன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாடை வந்து அலங்காரம் பண்ணி மகாசக்தி கோயில்ல அவர் வந்து இந்த குறி சொல்றவர் வந்து இந்த மாடை புடிச்சிட்டு நிக்கிற மாதிரியும் நான் அவர்கிட்ட போய் காசு வந்து கொடுக்குறேன், அவர் வந்து என்ன நல்லா அற்பமான ஆசீர்வாதம் பண்றாரு. அப்ப அந்த கோமாதா போய் உள்ள போய் அந்த கர்ப்பகிரகத்துல வந்து சிலைக்கிட்ட போய் நின்று என்னை வந்து பாக்குது. இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். இது எனக்கு மறக்கவே முடியாத ஒரு கனவு. இந்த கண்ணுக்குட்டி அது மட்டும் இல்லாம அமாவாசை அன்னைக்கு காலையிலயும் பசுவும் கண்ணுமா தான் வந்தாங்க, அதே மாதிரி மாலையிலயும் பசுவும் கண்ணுமா தான் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. இதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா நான் வந்து நினைச்சேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கனவு வந்திருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கோமாதா வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லாரும் வந்து என்னுடைய கனவுகளுடைய அந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்திருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கனவுகள் வரனால நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கறது அர்த்தம். இதுல நான் வந்து சொன்ன கனவுகள்ல உங்களுக்கு எந்த கனவு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய கனவுகள் இருக்கு. இந்த வீடியோவுக்கு நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்க இல்ல கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து அடுத்த நான் பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த என்னுடைய கனவுகளை பத்தி நான் சொல்றேன். எனக்கு வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சாமி கனவுகள் தான் வந்து அதிகமா வருது. அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கும் தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.